ஹாய், குட் மார்னிங். இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேர் என்னது? ஹாட் பாக்ஸ். சரியா? ஹாட் பாக்ஸு சாப்பாடு காலையில் செஞ்சாச்சு குட்டீஸ்களுக்கு. இப்போ இந்த சாப்பாடை எடுத்து அந்த ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறேன். சரியா? ஆனால் ஏன் எதுக்கு ஹாட் பாக்ஸில் நம்ம மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஹாட் பாக்ஸில் சாப்பாடை மாற்ற போகிறேன். எதுக்கு ஹாட் பாக்ஸில் எல்லோரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க செஞ்சோன்னே? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரீசன்னால் இப்போ சட்டியில் வடித்தாலோ இல்லை குக்கரில் வடித்தாலோ சாப்பாடை எடுத்து சாப்பாடாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், இருக்க ஹாட் பாக்ஸில் மாத்திரம். ஆனால் எல்லாருமே சொல்லுவீங்க சூடாக இருக்கணும், சுட சுட இருக்கணும், சாப்பிடணும். அதாவது சூடாக சாப்பிடணும். எல்லாருக்கும் சூடாக செஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால சூடாக சாப்பிடணும். அதுக்காக ஹாட் பாக்ஸில் மாற்றுவாங்க. இதெல்லாம் பெரிய இதுன்னு சொல்லி வீடியோ போடுறீங்களான்னு கேள்வி கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரியா? அது ஒரு ரீசன் தான். சரிங்களா? அதாவது சாப்பாடு ஆறாமல் இருக்கும், சுட சுட சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே எடுத்து போட்டு. அது ஒரு 190% உண்மை. அப்படின்னா இதில் இன்னொரு உண்மையும் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? சப்போஸ் சாப்பாடு லைட்டாக வேக பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? வேக பத்தலை அப்படின்னா நம்ம இந்த சூட்டோடு இதில் எடுத்து வைக்கிறப்ப அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கு இல்லையா? அந்த என்ன சொல்லுவாங்க, கப்புன்னு போட்டு அடித்தா அந்த வெந்துடும் இல்லையா? அதனால லைட்டாக வேகாமல் இருந்தால் கூட சாப்பாடாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம சூடாக இன்னொரு சட்டியில் மாற்றினாலும் வெந்துடும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரியாணிலாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவீங்க. சிம்மில் வச்சா கொஞ்சம் நேரம் தம் கட்டி வச்சா சூப்பராக வெந்துடும், பொழுன்னு வந்துடும் சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி தான் ஹாட் பாக்ஸும். நம்ம சப்போஸ் கொஞ்சமாக வேக பத்தலை, லைட்டாக 1-2 வேகலை அப்படின்னா நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து மூடி வைக்கிறனால சூடும் ஆறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது சப்போஸ் வேகாமல் இருந்தாலும் வெந்திருக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக கழுவி ஊற்றிடாதீங்க. ஓகேயா? பாய்.